டயோஜினிஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க ஞானி இருந்திருக்கிறார். ஒரு நாள் மத்தியானம் பட்ட பகல்ல கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டே வந்திருக்கிறார். இனி மத்தியானம் பட்ட பகல்ல விளக்கு ஏற்றி எதையோ இருந்தாலும் தேடிட்டு இருக்கிறாரே அப்படின்ட்டு, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லி இருக்கிறார், நான் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள். அவரும் ஒரு மனிதர் தான், கேட்டவரும் ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆங்கில அறிஞர் ரொம்ப அழகா சொன்னார், மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டான், ஆனால் அவன் மனிதனை மட்டும்தான் கண்டுபிடிக்க தவறிவிட்டான் என்று அவர் எழுதினார். இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்களாகத்தான் இங்கே அறியப்படுகிறோம். ஆனா மனிதனுக்குரிய தன்மையில், மனிதனுக்குரிய குணத்தில், மனிதனுக்குரிய மாண்போடு நாம் வாழ்கிறோமா என்பதுதான் இந்த தலைப்புக்கான ஒரு தேடலாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். யாரை பார்த்தாலும் என்ன கேட்போம், நீங்க யார், நீ யார், நீ யார் அப்படின்னு கேட்போம். என்னைக்காவது நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு நாள் நம்ம கேட்டதே இல்லை. நாம் நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிற உலகத்தை பார்க்கிறோமே தவிர நமக்குள்ளே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை தேடி எழுப்ப வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. இந்த மனிதன் மகத்தானவன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வை சொல்லியிருக்கிறாங்க, அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம்பா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார், மனுஷ மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும், பாம்பு கொத்தும். புலி எதுக்க வருதுன்னா நமக்கு தெரியும், இது நம்மளை கடிச்சு சாப்பிடும். ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மளை அடிக்கும். குரங்கு வருதுன்னா நம்ம கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால், உங்க முன்னாடி நிக்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும், அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு எப்படிங்க டெஃபினிஷன் கொடுக்கிறது? மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான், எப்படி நடந்துக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அடுத்தவரை விடுங்க, நாம எப்படி இருப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கே என்ன தோணும், நம்ம ரொம்ப நல்லவன், உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அது நாம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டம்மாட்டையோ நம்ம கணவர்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டயே கேட்டு பாருங்க, உலகத்திலே அயோக்கிய பையன் வந்தான் அப்படிம்பாங்க. நமக்கே நம்மை பற்றி தெரியாத போது, நம் கூட இருக்கிறவர்களுக்கே நம்மை நாம் நிரூபிக்காத போது மனிதன் என்பவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மனிதன் ரொம்ப ஆச்சரியமானவன். 2 பேர் காலில் கட்டு போட்டிருக்கிறாங்க, நொண்டிக்கிட்டே வர்றாங்க, எதுக்க சந்திச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது 1999 கார்கில் போர் அப்படின்னு இருக்காரு, காலை தட்டு காமிச்சு. இது 1999 கார்கில் போர். அந்த ஆள் சொல்லியிருக்காரு, இது 2001 வாழைப்பழ தோல் அப்படின்னு இருக்காரு. அவர் எவ்வளவு பெருமையா இந்த போர்ல காலை இழந்தேன்னு சொன்னா அப்படியான ஆச்சரியப்பட்டுட்டு போறதை விட்டுட்டு இருந்தால் இது வாழைப்பழ தோல்ல அடிபட்டது. மனிதன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான், எப்படி நடந்துக்குவான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. 1000 மனிதர்களை கொன்று குவித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஹிட்லர் கடைசி நேரத்தில் தான் வளர்த்த நாய்க்கு நஞ்சு கொடுத்து விட்டு ஏங்கி ஏங்கி அழுதாராம். எத்தனை ஜனங்களை கொண்டு குவிச்சிருக்கிறார். அந்த குற்ற உணர்ச்சியே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் தான் வளர்த்த நாயை கொன்றுவிட்டு ஏங்கி ஏங்கி ஹிட்லர் அழுதார் என்பது வரலாற்றில் இருக்கிறது என்றால், மனிதன் எந்த இடத்தில் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதுதான் மனிதனின் மிகப்பெரிய ஆச்சரியம். ஜி நாகராஜன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் தான் மனிதனுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன், ஒரு சிறப்பான வரைவிலக்கணம் தந்தார். மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொன்னார். மனிதன் மகத்தான சல்லிப்பயல். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மனிதனும் 100% நல்லவனாகவும் இருக்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் 100% கெட்டவனாகவும் இருக்க வாய்ப்பே இல்லை. 90% கெட்ட மனிதன் கூட ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பார். 100% நல்லவராக நாம நம்புகிற ஒரு மனிதன் கூட யாருக்கோ ஏதோ ஒரு தீமையை நிச்சயம் செய்திருப்பார். அப்போ ஒரு மனிதனுக்குள் மகத்தானவனும் இருக்கிறான், மோசமானவனும் இருக்கிறான், ரெண்டும் கலந்த கலவைதான் மனிதன் என்பதை மிக அழகாக ஜி நாகராஜன் என்கின்ற எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். சரி, இந்த மனுஷனுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுக்கலாம் அப்படின்னு கிரேக்க ஞானிகள்லாம் உட்கார்ந்து ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்களாம். நீங்க நிறைய ஆங்கில வார்த்தை நம்ம படிப்போம் இல்லையா,
டெஃபனிஷன் அப்படின்னு நீங்க படிக்கும்போது ஒன்று கிரேக்கத்துல இருந்து வந்திருக்கும், இல்லைன்னா லத்தீன்ல இருந்து அந்த வார்த்தை மருவி வந்திருக்கும். நிறைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த கிரேக்கம் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. காலையில் 9 மணிக்கு எல்லா அறிஞர்களும் ஒரு பொது இடத்துல கூடுனாங்க. மனிதனுக்கு இன்னைக்கு வரைவிலக்கணம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. மனிதன் அப்படிப்பட்டவன், மனிதன் இப்படிப்பட்டவன். யார் என்ன சொன்னாலும் அவன் அந்த எல்லைக்குள்ள அடங்கவே இல்லை. சரி, கடைசியா ஒருத்தர் சொன்னார், நான் ரொம்ப எளிமையா ஒரு வரைவிலக்கணம் சொல்றேன், இது மனிதனுக்கு கண்டிப்பா பொருந்தி போகும், நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, 2 கால் உள்ள ஒரு உயிரினம். ஆமா சரிதானே, எல்லா உயிரினமும் 4 காலோட இருக்கு, மனுஷன் 2 காலோட இருக்கான், சபாஸ் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க, இந்தா வந்துடுறேன்ட்டு ஓடி போனார். போயிட்டு 5 நிமிஷத்துல கையில எதையோ ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு வந்தார். என்னப்பா கொண்டு வந்திருக்கிற? டக்குன்னு அந்த துணியை எடுத்து காமிச்சார். உள்ள ஒரு கோழி இருந்தது. என்னது இது அப்படின்னாங்க. இதுதான் மனிதன் அப்படின்னாரு அவரு. எப்ப இது மனிதன் இல்லப்பா, கோழி. இல்ல, நீங்க என்ன வரைவிலக்கணம் கொடுத்தீங்க? மனிதன் என்பவன் 2 கால் கொண்ட பிராணி என்று சொன்னீர்கள் இல்லையா, இதுவும் 2 கால் கொண்ட பிராணி தான், அப்ப இதுவும் மனிதன் தானே அப்படின்னு. அப்போ கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்து. சரி இப்படி மாத்திக்குவோம், மனிதன் என்பவன் இறகுகளே இல்லாத 2 கால் பிராணி அப்படின்னு அந்த மனிதர் திரும்பவும் சொன்னார். இருங்க இருங்க அவசரப்படாதீங்க, இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுன்னு மறுபடியும் அவர் ஓடினார். திரும்ப எதையோ மூடி கொண்டு வந்தார். என்னன்னு திறந்து பார்த்தா அந்த கோழியில உள்ள எல்லா சிறகுகளையும் அவரு பிடுங்கிட்டார். இப்ப சொன்னார், இதுதான் நீங்க சொன்ன சிறகுகள் இல்லாத 2 கால் பிராணி, அப்ப இதை மனிதன் நீங்க ஏத்துக்கலாமா? கடைசியா எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஏக மனதாக ஒரு முடிவெடுத்தார்கள். ஒரு நாளும் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கவே முடியாது, அதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். வரைவிலக்கணம் தரவே முடியாது என்று வரைவிலக்கணம் தரப்பட்ட ஒரு உயிரினம் மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் தண்ணி பாட்டில் வாங்குறதுலையும் பரபரப்பாக இருக்கிறீங்க. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன், இல்லை கொஞ்சம் கவனிச்சு கேட்டால் தானே நம்ம ஏதாவது சொல்ல முடியும். மனிதனை எந்த அளவுகோலுக்குள்ளேயும் நம்மளால் அடக்கவே முடியாது. அவன் ரொம்ப விசித்திரமானவன், நம்ம ரொம்ப வினோதமானவனாக இருப்பான். மனிதனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு அறிவியல் கண்காட்சியில் 3 பெட்டியை சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. 3 பாக்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு, ஐயா அந்த டப்பாவை எல்லாம் தரங்க அப்படின்னு இருக்காங்க. முதல் டப்பாவில் என்ன எழுதியிருக்குன்னா, இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்குது. அவர் என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம் ஒட்டியிருக்கிறாங்க. ஆமாம் இதுக்கு பல்லில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இது என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்குறார். ஒரு பெரிய தேள் உருவ படம் வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சரி. அந்த 3வது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி ஒரு ஜீவனை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு திறந்துருக்கிறாரு. கண்ணாடி இருந்திருக்கு, இவர் முகமே அதில் தெரிஞ்சிருக்கு. ஒரு மனிதனுடைய புகைப்படம் ஒட்டி இருந்தா கூட யாரோ ஒரு மனிதன்ட்டு போயிடலாம். ஆனால் கண்ணாடி ஒட்டி இருந்தார்கள் இல்லையா அந்த மாணவர்கள், ரொம்ப தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது. இது ஏன் சிறப்புனா, உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அழகா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும், பக்கத்துல உட்காந்துருக்கும், தோல்ல கை போட்டிருக்கும், பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். அசந்த நேரம் அப்படியே உள்ள தள்ளி குழிய மூடி அந்த இடத்துல அது உட்காந்துக்கும். மனிதனை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? மனிதனுடைய சிந்தனையை யாராவது எடுத்து பார்க்க முடியுமா? அதனாலதான் மேடம் சொன்னதுனால சொல்றேன், கரிசல்காரிங்கிற பேர்ல நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கிறேன். அதுல நான் ஒரு கவிதை எழுதினேன். எனக்கு பின்னால் நீ தோண்டிய குழியில்தான் மரமாக வளர்ந்தேன் நான். தள்ளி விடுறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா தூக்கி விடுறதுக்கு ஒரு மனிதன் இல்லாமலா போய்விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்குது. மனிதன் 3 வகையானவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்களாம், சர்க்கரை பொம்மை மாதிரி இருப்பாங்களாம். நீங்க சர்க்கரை பொம்மையை ஒரு தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தானும் கரைஞ்சு அந்த தண்ணீரையும் இனிமையாக்கி விடும். சில மனிதர்கள் களிமண் பொம்மை மாதிரி இருப்பாங்களாம். அவங்கள தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது தானும் கரைஞ்சி அந்த தண்ணியமும் சகதியாக்கிரும். இன்னும் சில மனிதர்கள் பஞ்சு பொம்மை மாதிரி, அவங்கள தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அவ்வளோ தண்ணியவும் தானே உறிஞ்சுக்கிறோம்.
மனிதர்கள் 3 வகைதான். ஒன்று, தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற சுயநலம் கொண்ட மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் கெட்டு இந்த சமூகத்தையும் கெடுக்கின்ற மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் சர்க்கரையாக இனித்து இந்த சமூகத்திற்கும் இனிமையை தரக்கூடிய 3வது வகை மனிதர்கள். நாம எந்த இடத்திற்கு பயணம் போகிறோம் என்பதை நமக்கு அளவுகோலாக கொடுப்பவைதான் இலக்கியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார், நீங்கள் புராணங்களை, இதிகாசங்களை, காப்பியங்களை எல்லாம் அது கடவுள் தன்மையோட மட்டும் பார்க்க கூடாது, அது மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும்னார். கம்பராமாயணத்தில் அவர் 3 கேரக்டர் எடுத்தார். 3 பேர். மனிதன் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் எப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் இந்த உலகம் அழகாக இருக்கும். இதுக்கு 3 பேர் கம்பராமாயணத்தில் வர்றாங்க. ஒன்று அரக்க குணம், ஒன்று மனித குணம், இன்னொன்று தேவ குணம் அப்படின்னு 3 பேர் எடுத்துக்கிட்டார். ஒரு அம்மா கைகேயி, இன்னொருத்தங்க கோசலை, இன்னொருத்தங்க சுமித்திரை. இந்த 3 பெண்களை வைத்து இந்த நூற்றாண்டிலும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை வாரியார் அவர்கள் கொடுத்தார்கள். கைகேயி என்ன பண்ணாங்க, தான் மகனுக்கு அரசாட்சி கொடுத்தாங்க. கொடுத்ததும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, தனக்கு பிடிக்காத மகனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் தான், அரக்க குணம் படைத்தவன். தான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கவே கூடாது. இப்படி மனுஷங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி யாராவது ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை குறுக்க கடந்து போயிருப்பார். அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் நல்லா இருக்கவே கூடாது. இது ஒரு குணம். இன்னொரு குணம் கோசலை. அவங்க என்ன பண்ணாங்க, பரதன் ஆட்சி செய்யட்டும், அவன் ராமனை விட நல்லவன், ஆனால் ராமன் ஏன் காட்டுக்கு போகணும், அவன் வீட்டில் இருக்கட்டும், பரதன் ஆட்சி செய்யட்டும். இது நம்மளை மாதிரி நடுத்தர மனிதர்கள். நானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற மனித குணம். அதையும் தாண்டி ஒரு குணம் இருக்கிறது, சுமித்திரை. அவளுடைய பிள்ளைகளை யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை, இலக்குவனையோ சத்துருக்கனையோ யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை. ஆனால் இலக்குவன் அம்மா கிட்ட வந்து சொல்றான், ராமனோடு நான் காட்டுக்கு போவேன். சுமித்திரை என்ன சொல்றாங்க, உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு இங்கே கம்முன்னு கடை, அவனைத்தானே போக சொல்லியிருக்காங்க, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லாம போ, அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து விட வேண்டும், தம்பியாக போகாதே, அடியவனாக போ என்று ஒரு தாய் அனுப்பி வைக்க முடியும் என்றால் அது தேவகுணம். என் புள்ள நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் பூ பூத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன காட்சி. திருவற்றியூர்ல ஒரு பாலத்துல ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கிறார். அந்த பாலத்து வழியா யாரு போனாலும் சரி, இந்த நாய் போகுது, இந்த நரி போகுது, இந்த குரங்கு போகுது, திரும்ப போகுது, இப்படின்னே சொல்லிட்டே இருந்திருக்கிறார். பக்கத்துல இருந்த சின்ன பசங்க சொல்லியிருக்காங்க, ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே, நீங்க பாட்டுக்கு நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்றீங்க. டே, அவன் பார்க்கறதுக்கு தான்டா மனுஷன், புத்தி பூரா நரி, யாரை எப்ப கவுத்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறான். அவன் பாரு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனா குரங்கு இங்க இருந்து அங்கத்தவும் அங்க இருந்து இங்கத்தவும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு வெள்ளை துணி போர்த்திய ஒரு உருவம் நடந்து வருகிறது. இந்த சாமியார் எழுந்து நின்று சொன்னார், எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மனிதன் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறான், அதோ ஒரு மனிதன் என்று சொன்னார். அங்கே வந்து கொண்டிருந்தவர் வேற யாரும் இல்லை, உங்கள் மண்ணில் தன்னுடைய அணையா விளக்கை ஏற்றி வைத்து பசிக்கும் வயிறுக்கெல்லாம் இன்றைக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருமான் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர்லாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ந்தவர்களுடைய கருணையை, பரிவை, அன்பை அவ்வளோ சிலாகித்து பேசுகிறோம். ஆனால் நம்ம வள்ளலார் சுவாமிகள் அவர் 2 துணி தான் கட்டியிருப்பார், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வெள்ளை ஆடையை இடுப்புல கட்டியிருப்பார், இன்னொன்று வெள்ளை துணியை இழுத்து போர்த்தி இருப்பார். கூட இருந்த சீடர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் இதை வெட்டி தச்சு ஒரு சட்டை போட்டுக்கலாம்ல? அவர் சொல்லியிருக்கிறார், அந்த துணியை வெட்டினால் துணிக்கு வலிக்கும் இல்லையா, அதனால் அதை அப்படியே போர்த்தி கொள்ளுகிறேன்னார். என்னைக்காவது துணிக்கு வலிக்கும் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? யோசித்து பார்த்தா ஆரி ஒர்க்குக்கு 15,000 கொடுப்போமா மேடம்? புடவை 800 ரூபா, ப்ளவுஸு 5000 ரூபா. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? ஏன் அப்படின்னா அதில் ஆரி ஒர்க் வச்சிருக்கிறாங்களா.
ஆனால் துணியை வெட்டினால் அந்த துணிக்கு வலிக்கும் என்று ஒரு ஜீவன் இந்த மண்ணில் நினைத்திருக்கிறது என்றால் நாம் எப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்திருக்கிறோம். கையை கட்டிக்கிட்டே நடப்பார். ஏங்க இப்படி கை கட்டி நடக்கிறீங்க? நல்ல கையை வீசி நடங்களேன், உடம்புக்கு நல்லது தானே. கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று அஞ்சி கைகளை கட்டி கொண்டு நடந்தேன். காற்றுக்கு வலிக்கும்னு யாராவது நினைச்சாது பார்த்திருப்பாங்களா? எப்பேற்பட்ட மனிதன், எப்பேற்பட்ட மகான் நம்முடைய பூமியில் அவதரித்திருக்கிறார் நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நல்ல ஒரு சொற்பொழிவாளர். ஒரு மேடையில பேசி கொண்டிருக்கிறார் வள்ளலார். அவர் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஜமீன்தார் தன்னுடைய மாடை விரட்டிக்கிட்டு கொண்டு வர்றார். அந்த நேரம் முடிகிறதுக்குள்ள வரணும் அப்படின்னு மாடை அப்படியே அடிச்சு, சாட்டையால் அடிச்சு விரட்டி வேகமா வந்து அந்த மேடைக்கு முன்னாடி வந்துட்டார். வந்தா அந்த மாடு அப்படியே நுர தள்ளி அப்படியே மூச்சு வாங்க நிக்குது. இந்த ஜமீன்தார் இறங்கி, நல்ல வேலை சொற்பொழிவு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு நிக்கிறார். இந்த காட்சியை பார்த்தோன்னே வள்ளல் பெருமான் இறங்கி ஓடுறார். எல்லாருமே ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு தான் ஓடுறாருன்னு நினைக்கிறாங்க. வேகமா ஓடி மூச்சு வாங்க கண்ணீரோடு அந்த நுரை தள்ளி நிற்கிற அந்த மாட்டை கட்டி பிடித்து கொண்டு, எனக்காகத்தானே நீ இவ்வளவு துயரத்தை இன்றைக்கு சுமந்தாய், என்னை மன்னித்து விடு என்று அழுத ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்றால் அவருடைய பெயர் வள்ளல் பெருமான். இப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையெல்லாம் எப்படி நமக்கு தெரிந்தது? அவரே வந்து சொல்லுவாரா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், நீங்கள் இப்படி வாழுங்கன்னு? அப்ப அது ஒரு இலக்கியமாக, அது ஒரு புத்தகமாக, அது ஒரு கட்டுரையாக நமக்கு கிடைத்ததால் தானே இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார், நாமும் அது போல வாழ முயற்சியாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்திருக்கிறது என்றால் வள்ளலார் போன்ற மிகச்சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு புத்தகமாக இதே புத்தக கண்காட்சியில் கிடக்கிறது. நீங்க எத்தனை பேர் புக்கு வாங்கினீங்க? இன்னைக்கு 4வது திருவிழா. எத்தனை பேர் புக்கு வாங்கியிருக்கிறீங்க? உண்மையிலே புத்தகம் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நீங்க எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு தங்க நகை வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வீடு வாசல் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கையில் வாங்கி இருக்கிற புத்தகம் மட்டும்தான் என்றைக்கும் அழியாத சொத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடு ஒரு நாள் கைமாறி போகலாம், இந்த நிலம் ஒரு நாள் காணாமல் போகலாம். ஆனால் காலத்தை கடந்து காலத்தின் தோள்களில் அமர்ந்து கொண்டு காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது புத்தகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் இன்றைக்கு புத்தகத்தை கையில் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் காலத்தை உங்கள் கைகளில் வாங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால புத்தகம் வாங்காதவர்கள் கண்டிப்பா அங்க உள்ள போய் ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை நீங்களே தேர்வு செய்யுங்க. நம்ம வாழ்க்கையைத்தான் நம்ம பிடிச்ச மாதிரி தேர்வு செய்ய முடியல, புத்தகத்தையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு இந்த எழுத்தாளர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த கவிஞர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவருடைய கவிதை ரொம்ப பிடிக்கும், இவருடைய சிறுகதை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவதற்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன கவிதை, ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன கட்டுரை, ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை தரக்கூடிய ஒரு ஆச்சரியமாக மாறக்கூடும். ஏன்னா நம்ம மனிதர்கள் என்ன சொல்வோம்? நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கணும், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நல்லதுங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சது. கெட்டதுன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, அவர் நல்லவர். நாளைக்கே அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அவன் கிடக்கான் லூசு பைய. நேற்று வரைக்கும் அவரை பிடிச்சிருந்தது அதனால அவர் நல்லவர், இன்னைக்கு பிடிக்கல அதனால கெட்டவர். மனிதன் நல்லது கெட்டதை நன்மை தீமை வைத்து பார்ப்பதில்லை, தனக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா என்பதை வைத்துத்தான் பார்க்கிறான். இதுவே மனிதனுடைய ஒரு சிறுமைதான். ஒரு கடல் இருந்திருக்கு, ஒரு கடல்ல ஒரு இளம்பெண் கொஞ்ச நேரம் போய் கால் நனைச்சிருக்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு கொலுசை காணும். தேடி தேடி பார்த்தா அது எள்ளோ கொண்டு போயிடுச்சு. உடனே அந்த கடற்கரையில எழுதுறா, இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த கடல் அதை அழிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மீனவன் அன்னைக்கு நிறைய மீன்களோட கடற்கரைக்கு வர்றான். இந்த கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறான். அதையும் கடல் அழித்து விட்டு போனது. சிறிது நேரம் கழித்து ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நேரம் அங்க விளையாடிட்டு இந்த கடல் ஒரு தோழன் அப்படின்னு எழுதி வைத்து விட்டு போனது. அதையும் கடல் அழித்து விட்டு போனது. ஒரு துறவி வந்து பார்த்தார், எதையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்தந்த கருத்தை அப்படியே அழித்து விட்டு செல்லுகிற இந்த கடல் தான் உண்மையான துறவி என்று அவர் எழுதி வைத்து விட்டு போனார். அதையும் கடல் அழித்து விட்டு போனார். இப்ப கடலூரில் வாழுகிற மக்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்திருக்கிறதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த
கட்டத்திற்கான பயணத்தை நல்ல வழியில் செல்வதற்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகழகான கவிதைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார், ஒரு இயக்குனர் இருக்கிறார்ல, ரன் படம்லாம் எடுத்தவர். நல்லா இருக்கும் அவருடைய படம், வேட்டை படம்லாம் நல்லா இருக்கும். சமீபத்தில் அவருடைய ஒரு கவிதை பற்றி அவரே சொன்ன ஒரு பேட்டி நான் பார்த்தேன். பர்வீன் மேடத்துக்கு அந்த பேட்டி சொல்லியிருந்தார். என்ன கவிதைனா, திடீர்னு அவருக்கு தோணுச்சான் ஒரு குட்டி கவிதை. குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக மாற்றியது காற்று. புரியுதா? அந்த குழந்தை கப்பல் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கு, வேகமா ஒரு காத்தடிச்சு அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, பறந்துருச்சு, அது விமானமாக மாறிவிட்டது. இது ஒரு குழந்தையின் செயலுக்காக எழுதப்பட்ட கவிதை நீங்க நினைக்கிறீங்களா? குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக மாற்றியது காற்று. நாம ஏதோ ஒரு மூலையில் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு காலம் ஒரு காற்றாக மாறி நம்மை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கும் இல்லையா? அந்த தருணத்தை இந்த குழந்தையின் வாயிலாக அவர் கவிதைப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஷூட்டிங் இடைவெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் கழட்டி போட்ட செருப்பு மேல ஒரு எறும்பு ஏறி இறங்கி போயிருக்கு. இப்போ இதை நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? நம்ம செருப்பு மேல ஒரு எறும்பு ஏறி இறங்கி போச்சுன்னா அப்படின்னு எடுத்து எறும்பை தட்டி விட்டு செருப்பை நம்ம பக்கத்தில் வைப்போம். இதுதானங்க உலக வழக்கம். ஆனா அந்த கவிஞர் என்ன எழுதுறார்? லிங்குசாமி என்கின்ற இயக்குனருக்குள் இருக்கக்கூடிய கவிஞன் எழுதுகிறார், செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாததால் இறங்கி செல்லுகிறது எறும்பு. எப்படி யோசிச்சிருக்காரு? அது ஏறி போட்டு பார்த்துருக்கு, சி இது நமக்கு சரியில்லை, இது நமக்கு சேரலைன்னு இறங்கி போயிடுச்சான். எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு சின்னஞ்சிறிய உயிரினத்துக்குள் இவ்வளவு பெரிய சிந்தனையை ஏற்றி வைக்கிற ஒரு கவித்துவமான மனது இருந்தால் போதும், எத்தனை தோல்விகளையும் கடந்து வெற்றியை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும் என்பதை ஒவ்வொரு கவிதையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதே எறும்பை வச்சு முத்துலிங்கம் என்கின்ற கனடாவில் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த எழுத்தாளர் ஒன்று எழுதியிருப்பார். அவர் கதையில ஒருத்தன் கனடா நாட்டுக்கு விசா வாங்குறதுக்காக, அகதி விசா வாங்குறதுக்காக அந்த விசாரணை ஆபீசருக்கு முன்னாடி கதறிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அகதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு நல்ல நாடு என்றால் அது கனடா தான். இன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் அதிக அளவில் சுதந்திரமாக கௌரவத்தோடு வாழுகிறார்கள் என்றால் அது கனடா தேசத்தில் தான். நிறைய இலங்கை தமிழர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஊர்னா அது கனடா தான். அங்க ஒரு இடத்துல 3 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவங்க அந்த கனடா பிரதமர்கிட்ட இந்த இடத்துக்கு வன்னி வீதின்னு நாங்க பேர் வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஈழத்தில் தாங்கள் இழந்த அந்த ஊரை கனடாவில் கைப்பற்றி வன்னி வீதி என்று நம் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு வாய்ப்பை அந்த நாடு தந்திருக்கிறது. அந்த நாட்டுல விசாரணை அதிகாரி முன்னாடி ஒரு அகதி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அதிகாரிக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜை, அந்த மேஜையில உலக வரைபடம் கண்ணாடிக்குள்ள இருக்குது. இவன் இந்த பக்கம் உட்காந்துருக்கான், அதிகாரி அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறார். இவன் ஒவ்வொரு காரணமா சொல்றான், என்னை எப்படியாவது நீங்க இங்க சேர்த்துக்கணும், கன்னடால சேர்த்துக்கிடணும் அப்படின்னு தான் பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவர் சில கண்டிஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த உலக வரைபடத்தில் இலங்கையிலிருந்து ஒரு எறும்பு நடந்து 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 கனடாவை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு விசா தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. தான் எந்த இடத்தில் வாழ விரும்புகிறதோ அந்த இடத்தில் தனக்கான வாழ்க்கையை ஒரு எறும்பு கூட தேடிக்கொள்ள முடிகிறது. ஆனால் மனிதனான நம்மால் தேடிக்கொள்ளவே முடியவில்லை என்றால் நம்மை விட எறும்பு பெருசு தானே. எறும்பு எந்த ஆபீசருக்காவது கை கட்டி பதில் சொல்லணுமா? 5 மணின்னா 5 மணிக்கு வரணும்னா வரணுமா? அது தேவையே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சி எறும்புன்னு மிதிச்சுட்டு போறோம். ஆனால் அது எவ்வளவு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஜென் கவிதை ஒன்று உண்டு. ஜப்பான்ல ஒரு தூங்கும் எரிமலை ஒன்று உண்டு. அந்த நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கனவு என்ன அப்படின்னா, அந்த எரிமலைக்கு மேலே ஏறி நின்று நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது. நம்ம ஊர்ல எவரெஸ்ட்ல ஏறுற மாதிரி அதுல ஏறிட்டா அது பெரிய சாதனை, அது பெரிய கௌரவம். ஒரு இளைஞன் அந்த ஃபியூஜி அப்படிங்கிற எரிமலை மேலே ஏறிட்டான். கஷ்டப்பட்டு ஏறி மேலே ஏறி நின்று பெருமிதமா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே பார்க்கறான். அவன் கால்களை தாண்டி ஒரு எறும்பு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதுவும் எரிமலையில ஏறிடுச்சு, உயரத்தை தொட்டு விட்டது. அது யாருக்கிட்டையும் பெருமைப்படுத்தலை, அது யாருக்கிட்டையும் கர்வப்படலை, அது சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த கணத்தில் அந்த இளைஞன் ஒரு ஜென் துறவியாக மாறினான் என்று அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஒரு சாதாரண எறும்பு சர்வசாதாரணமாக செய்கிற ஒரு செயலை
பெரிய பெருமை என்று மனிதன் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ மனிதன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியுதா? அவன் மகத்தானவன் இல்லை. சின்ன சின்ன உயிரினங்கள் செய்யக்கூடிய சாதாரண செயலை கூட சாதனையாக நினைக்கக்கூடியவனாக இந்த மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொன்று, இந்த இலக்கியம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நிறைய நேரங்களில் நம்மளுடைய குணம் எப்படி இருக்கு தெரியுமா? எது நமக்கு தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. எது நமக்கு தேவையோ அதுக்கு நாம முக்கியத்துவம் தருவதில்லை. எது நமக்கு தேவையில்லையோ அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம். இது உண்மையா இருந்தா கைத்தட்டுங்க, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க வீட்டுக்கு பலசரக்கு வாங்கணும், அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. முன்னாடிலாம் பலசரக்கு கடையில், அண்ணாச்சி கடையில் வாங்கும்போது ஒரு பேப்பரில் எழுதிட்டு போவோம்ல, அதே மாதிரி எழுதுங்க. ஒரு 10 பொருள் எழுதிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ இல்லை பெரிய ஷாப்பிங் மாலில் உள்ள அந்த கடைக்கோ போங்க. போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. திரும்பி வீட்டுக்கு வாங்க. எத்தனை பொருள்னு எண்ணி பாருங்க. குறைந்தபட்சம் 25 பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்க எழுதிட்டு போனது 10 பொருள், நீங்க வாங்கிட்டு வந்தது 25 பொருட்கள். அந்த மீதி 15 பொருள்ல பாதி பொருள் உங்களுக்கு தேவையே இல்லாதது, இன்னும் பாதி பொருள் இப்போதைக்கு தேவைப்படாதது, இன்னும் மீதி பொருள் எப்போதைக்கும் தேவைப்படாதது. ஆனா அதுதான் விலை கூடுனதா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்கள் கவனிச்சு பாருங்க. உள்ள நுழைஞ்ச உடனே 3 டப்பா 100 ரூபாயாங்க, 2 எடுத்துக்கிறோம். ஏற்கனவே 10 டப்பா சும்மா தானே இருக்கு, இருக்கட்டும் எதுக்கும் தேவைப்படும், டக்குன்னு அதை எடுத்து வைப்போம். 2 கிலோ ஷாம்பு வாங்கினா, 2 லிட்டர் ஷாம்பு வாங்கினா 2 லிட்டர் ஷாம்பு ஃப்ரீயா, அதையும் எடுத்துக்குவோம். ஏமா ஏற்கனவே வீட்டில் 1/2 லிட்டர் ஷாம்பு இருக்குல்லம்மா, எனக்கு ஷாம்பு தேவையே இல்லை, நீ மாசத்துக்கு 2 தடவை தான் தலைக்கே குளிக்கிற, இது எதுக்கு, இருக்கட்டும், ஒரு லாபம் தானே, அதையும் வாங்கிக்கிடுவாங்க. உன்னை கணவர் பார்ப்பார், இவ ஒன்று வாங்கும்போது நம்ம சும்மா இருக்கணுமா, இந்த கிவி பழம் 2 பாக்கெட் எடுத்து போடு, ஏன் வீட்டில் தான் திராட்சை பழம் இருக்குல்ல, அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிற 10 பொருளுக்கு ஆன செலவை விட தேவைப்படாத 15 பொருளுக்கு நீங்கள் செலவு செய்தது தான் அதிகமாக இருக்கும். இப்போ தெரியுதா, நமக்கு எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எது தேவையில்லையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இன்னும் எளிதாக சொல்கிறேன், உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் காலையில் வீட்டில் உள்ள ஆண் உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க, வீட்டம்மா சொல்கிறாங்க, ஏங்க இந்த கிரைண்டர் கிட்ட லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, எர்த்தடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. உடனே நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க, எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்னன்னு உள்ளே பார்க்குறீங்க, தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணு, ஐயோ நான் தமிழன் தான் நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, பார்த்தா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீ இந்தியனாக இருந்தால் இதை ஷேர் பண்ணு, ஐயோ நான் இந்தியனும் தான் அப்படின்னு மறுபடி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இன்னொரு பதிவு, நீ மனிதனாக இருந்தால் இதை 100 பேருக்கு ஷேர் பண்ணு, உடனே நம்ம மனிதனாக இருக்கிறோங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 100 பேருக்கு ஷேர் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கில் யாரோ ஒரு பதிவு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே புகுந்து அவங்கக்கிட்ட திட்டி லைக் பண்ணி ஹார்ட் போட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் ஓடிடும். அப்புறம் ரீல்ஸ் எடுத்து பார்த்து, என்னம்மா இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது, அழகா ஆடுது, இப்படின்னு ஒன்றா பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆயிருக்கும். ஆனால் எதுக்கு இந்த ஃபோனை எடுத்தீங்கன்னு உங்களுக்கு மறந்து போயிருக்கும். எதுக்கு எடுத்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அம்மா கேட்கும், எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணீங்களா, இதை பண்ணிட்டு இருக்கேன். தேவையே இல்லாமல் 40 நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில் வீணாக போயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, எது தேவையில்லையோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நமக்கு நினைவுபடுத்துவது இலக்கியமாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறும். இந்த மொபைல் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு வாழ்க்கை நம்ம வாழத்தானே செஞ்சோம். இந்த மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நம்மளாம் வாழலையா, பூமியை தோண்டி உள்ளே உட்காந்துக்கிட்டோமா, வாழ்ந்தோம்ல. இந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. யார்கிட்டையும் எதுவும் பேசணும்னா ஒரு கடிதம் எழுதணும். ஞாபகம் இருக்கா, வீட்டில் பழைய ட்ரங்கு பட்டி எடுத்து பாருங்க, 70s 80s 90s கிட்ஸ் வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு 10 கடிதம் கிடக்கும். நீங்கள் உங்கள் நண்பனுக்கு, உங்கள் பெரியம்மாவுக்கு, உங்கள் மாமாவுக்கு, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு எழுதின கடிதமெல்லாம் செல்லரிச்சு போயிருக்கும் இல்லையா, அதை எடுத்து பாருங்க. உங்களுடைய அழகான கையெழுத்து அதில் முத்து முத்தாக இருக்கும். அதை படிக்கும் போதே அந்த காலத்தில் வாழ்ந்த பசுமையான நினைவுகள் மீண்டும் ஒரு முறை உங்கள் மனசில் அப்படியே வசந்தமாக மலரும். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வரமாக வாய்க்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கையின் அர்த்தமின்மை நம்ம ரொம்ப சோகத்தில் கொண்டு போய் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும். நானும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் நேரத்தின் அருமை கருதி நான் டக்குன்னு ஒரு 3 விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரிங்களா? ஓகேவா? டீல் இல்லையா? பேசி தொலைன்றீங்களா? பேசுன்றீங்களா? சரி. நாரும்பு நாதன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், எங்கள் திருநெல்வேலியை சேர்ந்தவர்.
ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஒரு வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். நெல்லை புத்தக கண்காட்சிக்காக அவ்வளவு மெனக்கிடக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல கவிஞர். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து. அவர் ஒரு புத்தகத்தில் கையெழுத்து அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை படித்த உடனே நீங்கள் அப்படியே ஒரு வாழ்க்கையில் ஒரு ரிவைன் பண்ணி போவீங்க பாருங்க. முருகேசன் ஒருத்தர், சுருக்கமாக சொல்லிடுறேன். முருகேசன் ஒருத்தர் பேங்க்ல கிளர்க்காக இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாரு, ஒரு வயதானவர் பென்ஷன் வாங்குற சலான் எடுத்துக்கிட்டு இவர் முன்னாடி வந்து, தம்பி இந்தாங்க அப்படின்னு நீட்டுறார். பார்த்த உடனே இவருக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அவர் இவருடைய ஆங்கில வாத்தியார். 7ஆம் வகுப்பு படிக்கும் போது இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவர். இப்போ முடி நரைச்சா கூட நம்ம வாத்தியாரை நமக்கு ஞாபகம் இருக்கும், வாத்தியாருக்கு தான் நம்மளை ஞாபகம் இருக்காது. நமக்கு நம்ம டீச்சரை சாரை நல்ல ஞாபகம் இருக்கும். படக்குன்னு இவர் இருந்துச்சு, சார் சார் சங்கர் நாராயணன் சார் தானே? ஆமாப்பா. நீங்கள் யாரு சார்? நான் தான் சார் முருகேசன், உங்ககிட்ட 7ஆம் கிளாஸ் படித்தேன். அப்படியாப்பா, பேங்க்ல வேலை பார்க்குறியா? சந்தோஷம்ப்பா. டீ எல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பார். என்ன சார், ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ப்பா, அதான் பென்ஷன் வாங்க வந்தேன். சரி சார் நான் கொடுத்துட்றேன்ட்டு ஒவ்வொரு மாதமும் அவர் வரும்போது இவர் டக்கு டக்குன்னு அவருக்கு கிளியர் பண்ணி கொடுப்பார். இப்படியே ஒரு 10 வருடம் போகிறது. சார் எழுதி கொடுக்குறாரு, இவர் அந்த சலானை மூவ் பண்ணுறாரு. சைன் மிஸ் மேட்ச் அப்படின்னு திரும்பி வருது. உடனே இவர் மேனேஜர்கிட்ட போய், சார் அவர் என்னுடைய ஆசிரியர் தான், வயசானவருங்கிறதுனால ஏதோ சைன் மிஸ் மேட்ச் ஆகுது, நான் வேணா அதுக்கு கடிதம் எழுதி தர்றேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஓகே பண்ணணும். சரிப்பான்னு அவர் ஓகே பண்ணுறார். இதே மாதிரி 1 தடவை 2 தடவை 3 தடவை நடந்துருது. மேனேஜர் சொல்லிட்டார், இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா, ஒவ்வொரு தடையும் சைன் மிஸ் மேட்ச் ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, நீ உங்கள் சார்கிட்ட சொல்லிடு. சார் பக்கத்தில் இவர் சொல்கிறதுக்காக போகிறாரு. இவர் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது நடந்த சம்பவம் ஞாபகம் வருது. ஏன்னா கையெழுத்துக்காகவே பெரம்படி வாங்கினவர் இவர். கோழி கிண்டுன மாதிரி கிண்டுவார் முருகேசன். அந்த வாத்தியார் முட்டியிலே அடிச்சிருக்கிறார். டே இப்படிலாம் எழுதுனா எவன்டா உனக்கு மார்க் போடுவான்? ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்தால் தான்டா தலையெழுத்து அழகா இருக்கும். பாரு சார் எப்படி எழுதுறேன்னு போர்டில் அவர் எழுதி போட்டாருன்னு அந்த சேர்த்தெழுத்து அப்படியே ஜீனி முட்டாயை அப்படியே வளைச்சு வளைச்சு விட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு எழுத்துக்கு சொந்தக்கார ஆசிரியர்கிட்ட கோழி கிண்டுன மாதிரி கிண்டுன முருகேசன் உங்கள் கையெழுத்து சரியில்லைன்னு எப்படி சொல்றது? தயங்கி தயங்கி, சார் நீங்கள் ஏடிஎம்லேயே எடுத்துக்கலாமே சார், இல்லைன்னா உங்கள் பையன்கிட்ட கூட சொல்லி ஏடிஎம்ல எடுக்க சொல்லலாம். இல்லைப்பா, எனக்கு வர்ற பணத்தை நான் தானே வந்து வாங்கணும். சார் சொல்லுப்பா, என்ன சைன் கொஞ்சம் என்ன என்ன சைன் அந்த எண்ணு சரியா வரல. எண்ணு சரியா வரலையா? எனக்கு சரியா வரலையா? இல்லை நீங்கள் கையெழுத்துல சரியா வரல. திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து போட்டு 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 பார்க்காரு, அந்த எண்ணு வரவே மாட்டேங்குது. இப்போ மேனேஜரும் இவரும் கலந்து பேசி அவரை கூப்பிட்டு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் பேசாமல் கை நாட்டு வச்சிடுறீங்களா? கை நாட்டு வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கிலீஷ் வாத்தியா இருப்பா, அப்பயுமே நான் பிஏ பிடி படித்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவன்ப்பா, என்னைய போய் கை நாட்டு வைக்க சொல்கிறா? இல்லை சார் அது ஒன்றும் தப்பு இல்லை சார், உங்களுக்கு கை நடுங்குது இல்லை? இல்லை நான் வேணா வீட்டுக்கு போய் 1 வாரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டி வரட்டுமா அப்படிங்கிறார். இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. இப்போ ஆசிரியரோட மகன் வர்றான், என்ன பிரச்சனை? இல்லை சார் கை நாட்டு வச்சா பிரச்சனை தீர்ந்துடும். எப்பா கை நாட்டு வச்சு தொலைப்பா, உன் கூட பெரிய ரோதனையா போச்சு, என்னைக்கோ ஒரு நாள் நீ வாத்தியாரா இருந்தா அதை சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பியா, கை நாட்டு வச்சுட்டு வா அப்படின்னு கோமா சொல்லிட்டு வாசலுக்கு போயிடுறான். அவருக்கு மறுத்தே பேச முடியல. இவர் எடுத்து அந்த ஸ்டாம்பை கொடுக்குறாரு. இவர் கையை அப்படி உருட்டி அதில் கை நாட்டு வைக்கிறார். அந்த ஆசிரியருடைய கண்ணீர் துளியும் அதில் சேர்ந்தே விழுந்தது. இந்த கதையை படிக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதர்களை, ஒரு காலத்தில் கம்பீரமாக வாழ்ந்தவர்களை, அவங்க நடந்து வந்தாலே ஊரே எந்திரிச்சு நின்று வணங்கிய தோரணைக்கு சொந்தக்காரர்களை காலம் எவ்வளவு மூளையில் கொண்டு போய் தள்ளி விடுகிறது. சொந்த பிள்ளைகள், அவருக்கு முன்னால் பணிந்து நின்றவர்கள், அவரை பார்த்தால் எழுந்து நின்று வணக்கம் சொன்னவர்கள் கூட பெருசு கொஞ்சம் ஓரமா இரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு காலம் அவர்களை கொண்டு போய் தள்ளிவிட்டது இல்லையா? இந்த வேதனையை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், இது மாதிரியான ஒரு கவிதை, ஒரு சிறுகதை, ஒரு கட்டுரை இனிமே நாமாவது இது மாதிரி யாரையும் செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரும் என்பதால் கட்டுரை, சிறுகதை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான். அப்பா மகள், அவங்க சொன்னாங்களா அப்பா அப்பான்னு சொன்னதுனால சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். எங்க எங்க 365 நாள்? பூமியில. பூமியில தான் ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஆனால் சனி கிரகத்தில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் தெரியுமா? 10,759 நாட்கள்.
வியாழன் கிரகத்துல 4333 நாட்கள். ஏன்னா அது 10 மணி நேரத்துல சூரியனை சுத்திட்டு வந்துடும். சூரியனை சுத்திட்டு வர்றதான ஒரு நாள். அப்ப அந்த ஒரு நாளை வச்சுதானே கணக்கு பார்ப்பாங்க. வியாழன் கிரகத்துல 4333 நாட்கள் ஒரு வருடம். செவ்வாய் கிரகத்துல 687 நாட்கள் ஒரு வருடம். வெள்ளி கிரகத்தில் 225 நாட்கள் ஒரு வருடம். புதன் கிரகத்தில் 88 நாட்கள் ஒரு வருடம். இதை ஒரு தகப்பன் தன் மகளுக்காக எழுதுகிறார். மகளே, பூமியில் ஒரு வருடம் 365 நாட்கள், சனியில் இவ்வளவு, வியாழனில் இவ்வளவுன்னு வரிசையா சொல்லிட்டு, ஆனால் என் அருமை மகளே, நீ என்றாவது விடுப்பு எடுத்துவிட்டு என்னோடு வருகிற அந்த 3 நாட்கள் தான் உன் தகப்பனுக்கு ஒரு வருடம். எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற மகள் எப்பயாவது அப்பாவை பார்க்கறதுக்காக 2 நாள் 3 நாள் லீவ் எடுத்துட்டு வர்றாங்க இல்லையா, அதுதான் ஒரு தகப்பனுக்கு ஒரு வருடமாக இருக்கும் என்பதை முத்துலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஒரு கட்டுரையில் பதிவு செய்திருப்பார். இப்ப நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் நிறைய திரைப்படத்தில் இன்னும் 10 நிமிடம் பேசலாமா? அதிசயமா இருக்கு. இன்னும் 10 நிமிடம் பேச சொல்றாங்க. அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம அப்படியே அந்த ஃப்ளோவிலே கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? இல்லை எப்படி உன் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க? என்னுடைய வருங்கால கணவன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணும், 365 நாள் கட்டுறதுக்கு 365 புடவை பீரோவில் இருக்கணும், எங்கள் அப்பா எனக்கு 500 பவுனு போடணும். கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே கிடையாது. 500 பவுனு கூலி வேலை செய்கிற ஒரு அப்பா எப்படி போடுவார்? அந்த வருத்தமே கிடையாது. எங்கள் அப்பா 500 பவுன் எனக்கு போடணும், பெரிய பங்களா வீடு வேணும், மிகப்பெரிய கார் வச்சிருக்கிற கணவன் தான் எனக்கு வேணும், அதுவும் இந்தியாவே எனக்கு தேவையில்லை, அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் வேணும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்களும் காணுகிற கனவை பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிடிக்காது, கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது பிடிக்காது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது பிடிக்காது. ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் வேலை பார்க்கணும், இல்லை லண்டன்ல இருந்து வேலை பார்க்கணும், இல்லைன்னா பெருநகரம், நம்ம கடலூரில் வேண்டாம், பெங்களூர் மாதிரியான பெருநகரம், நம்ம என்ன சேட்டை செஞ்சாலும் ஊருக்கே தெரியாத அளவுக்கான ஒரு அற்புதமான இடம். இப்படித்தான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கனவும் கற்பனையுமாக யதார்த்தத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சந்தால் அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் வாழுகிற ஒரு பகுதி, அங்க ஒரு பெண் நிர்மலா புதுல் அப்படின்னு அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதுறான், எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு. அந்த கவிதையை அம்பை இருக்கிறாங்களா எழுத்தாளர் அம்பை, அதை தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. வற்றும் ஏரியில் பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல அதை தமிழ் படுத்தி இருக்கிறாங்க. இந்த கவிதையை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். அந்த மகள் அப்பா கிட்ட சொல்றா, எப்படிப்பட்ட வரன் வேண்டும், எப்படிப்பட்ட ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அப்பா, அவ ஒரு ஏழை பெண், பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறவர். இந்த பொண்ணு கேட்கிறா அவங்க அப்பா கிட்ட, அப்பா உன் ஆடுகளை விற்றுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே. நீ வாட்டுக்கு அமெரிக்காவில் கட்டி வச்சுட்டா அவங்க அப்பா எப்படி வருவார்? நீ உன் ஆடுகளை விற்றுத்தான் என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே. காடுகள் ஆறுகள் மலைகள் இல்லாத ஊரில் என் திருமணத்தை தயவு செய்து செய்து வைக்காதே. அரபு நாடுகள் மாதிரி ஏதாவது பாலைவனத்தில் கொண்டு போய் என்னை தள்ளி விட்டுறாத. எண்ணங்களை விட வேகமாக கார்கள் பறக்கும் இடத்தில், உயர்ந்த கட்டடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் தயவு செய்து வேண்டவே வேண்டாம். பெருநகரமே வேண்டாம், பறந்து பறந்து போற காரு கட்டடம் ஷாப்பிங் மால் இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் வேண்டாம். கோழி கூவி பொழுது புலராத முற்றம் இல்லாத வீட்டில், கொல்லைப்புறத்திலிருந்து சூரியன் மறைவதை பார்க்க முடியாத வீட்டில் தயவு செய்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதே. எப்படி ஒரு இயற்கை சூழலோடு அந்த குழந்தை வாழணும்னு ஆசைப்படுது பாருங்க. ஒரு கோழி கூவுற வீடு இருக்கணும், முற்றத்துல இருந்து பார்த்தா சூரியன் மறைகிறது தெரியணும், அக்கம் பக்கத்தில் மனிதர்கள் இருக்கணும், முற்றம் இருக்கணும், அப்படி ஒரு வீடு வேணும். எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால், அப்ப எந்த இடத்துல தான் உனக்கு திருமணம் செய்யணும்? அந்த பொண்ணு பதில் சொல்றா, நீ எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீ காலையில் வந்து சாயந்தர நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் திருமணம் செய்து வை. நீ காலையில வந்துட்டேனா
சாயந்தரம் நடந்தே வீட்டுக்கு போயிடணும். அப்படி பக்கத்தில் எனக்கு திருமணம் செய்து வை. கடைசியா சொல்ற அந்த மகள், இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால், இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அக்கரையில் உன் காதில் பட்டு உடனே நீ ஓடி வர வேண்டிய தூரத்தில் எனக்கு திருமணம் செய்து. ஆத்தங்கரையில் உட்காந்து இந்த மக அழுதா அக்கறையில் இருக்கிற அப்பாவுக்கு கேட்கணும், ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஏதோன்னு அவர் ஓடி வந்து மகளை பார்க்கக்கூடிய தூரத்தில் இந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு பழங்குடி இனத்தின் பெண் தன் தகப்பனிடம் கேட்கிறாள் என்றால், அவள் திருமணத்திற்கு மட்டும் வாழ்க்கையை தேடவில்லை. எங்கே சென்றாலும் தன் தகப்பனை பிரியாத இடத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு காலத்தில் நம் பெண் பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறத பார்த்தா இனிமே இவங்க மூஞ்சில முழிக்கவே கூடாது. 24 வருஷம் இவங்க கிட்ட வாழ்ந்ததே போதும், எக்கேடாவது இவங்க கிடட்டும், நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களோன்னு ஒரு பதட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு செல்லுகிறோம். அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க, பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, நிறைய பணம் இருக்கிறது, நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அழுதால் ஓடி வந்து கண்ணீர் துடைக்கக்கூடிய, சிரித்தால் பக்கத்தில் நின்று மகிழக்கூடிய, ஒரு துயரம் என்றால் தோளில் சாய்த்து அழக்கூடிய தூரத்தில், சொந்த பந்தமே இல்லாத தூர தேசத்தில் நம் வீட்டு பிள்ளைகள் வாழ ஆசைப்படுகிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம அம்மா அப்பாவோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை கொண்ட பிள்ளைகளுமாக நம் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இலக்கியம் நமக்கு காட்டுகிற நல்ல ஒரு வாழ்க்கை முறையை, மனிதன் மகத்தானவன் என்பது எப்போது தெரிகிறது என்றால், எப்போது அவன் அன்புக்கும் பாசத்துக்கும் கருணைக்கும் பரிவுக்கும் அடிபணிந்து வாழுகிறானோ அந்த நேரத்தில் தான் இந்த மனிதன் மகத்தான மனிதனாக மாறுகிறான்.